வீரத்தின் விளைநிலமாம் தமிழக மண்ணின் பாரம்பரியத்தின் சாரத்தின் சுவைதனை பறைசாற்ற எளியவனுக்கு வாய்ப்பளித்த தமிழக பள்ளி கல்வித்துறைக்கு என் தலைவணக்கத்தையும் இங்கே வீட்டிற்கும் அனைத்து ஆசிரியர் சான்றோர்கள் ஆன்றோர்கள் நன்னில நாளைய நற்றலைவர்கள் மாணவ பொன்மணிகளை வணங்கி என் உரையை துவங்குகிறேன். கல்முன்னா மண்முன்னா எது தோன்றியது முதலில்? அறிவோமா? ஆனால் அறிவோம் எதை? 6000 ஆண்டுகளுக்கு முன் தோன்றிய தமிழக இனம் என்பதை. உலகின் மூலை முடுக்கெல்லாம் காற்று புகாத இடத்திலும் தமிழ் கீற்று புகுந்து தொன்மைக்கு தொன்மையானது தமிழும் தமிழினமும் தமிழக பண்பாடும் பாரம்பரியமும். ஆதித்தமிழன் பசுமையை காத்தான், பயிரை வளர்த்தான், பண்பாட்டை சத்தாகி ஆன்மீகத்தையும் அறிவியலையும் சைலம் புளோயமாக்கி கணித சாத்திரத்தில் விஞ்ஞான வாகனம் அமைத்து கிரகங்களை அமைத்தான். வற்றாத ஜீவ நதிகளில் நீர்ப்பாய்ச்சி தொற்றாத நோயின்றி பற்றாக தமிழை சுவாசித்து படைத்தான் பசுமை வரலாற்றை. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை என நிலத்தை பிரித்தான். ஒவ்வொரு நிலத்திற்கும் தமக்குள் சண்டையிட்டுக் கொள்ளாத தமிழ் கடவுள்களை படைத்தான். ஒவ்வொரு நிலத்திலும் ஒப்பில்லாத தொழில்களை ஒய்யாரமாகச் செய்தான். அன்பையும் மரத்தையும் இரு கண்களாக்கினான். அதிகாலையில் விழித்து அந்தியில் துயிலும் இயற்கை உடல் நலம் காத்தான். வந்தாரை வாழ வைத்தான், வந்தாரை தாங்கி நின்றான். விருந்தோம்பி விண்ணகம் அமைத்தான். தமிழை உயிரென நினைத்தான். தாய் தமிழுக்கு சங்கம் அமைத்தான். அகமாய் புறமாய் வாழ்வியலை செப்பிலே ஓலையிலே வடித்தான். விளைபொருளை செய்பொருளை உலகமயமாக்கினான். பசுமையையும் பாரம்பரியத்தையும் அவன் பண்பாடாக்கினான். இயற்றலும் ஈட்டலும் காத்தலும் வகுத்தலும் இயற்கையை போற்றுதலும் அவன் குணமாகின. கல்வியை போற்றினான், கற்றோரை போற்றினான், கலைகளை போற்றினான், சித்த வைத்தியம் போற்றினான். ஆனால் சிறுமையை தூற்றினான். தமிழினத்திற்கு வீதி உண்டு, ஜாதி இல்லை. கடவுளருண்டு, மதம் இல்லை. வேறுபாடு உண்டு, பிளவு இல்லை. மன்னன் மக்களை காத்தான், மக்கள் மனிதத்தை காத்தார்கள். மனிதம் புனிதத்தை காத்தது. தமிழ் மரபிலே உணவு பயிரிலே நவதானியங்கள், செவிக்கு நவச்சுவை, வனப்பு என் வகை, இசையும் என் வகை, ஸ்வரங்கள் 7 வகை, நாவிற்கு சுவை 6 சுவை, நிலங்கள் 5 வகை, காற்று 4 வகை, உரைநடை 4 வகை, தமிழ் இலக்கியம் 3 வகை, முதற் பொருள் அறம் பொருள் இன்பமும் 3 வகை, மனிதன் ஆண் பெண் என 2 வகை, அகவொழுக்கம் களவு கற்பு என 2 வகை என அனைத்தையும் ஆழ்ந்து அறிந்து வகுத்த தமிழன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்று என்ற அறத்தில் அமைத்தான். அழுக்காறு அவா வெகுளி இன்னா சொல் 4ம் இழுக்கா இயன்றது அறம் என்று குறளின் மூலமாக திருக்குறள் அறத்தின் வழி தமிழ் பண்பாட்டை சுட்டிக்காட்டுகிறது. கணியன் பூங்கொன்றனார் பாடிய யாதும் ஊரே யாவரும் கேளீர் தீதும் நன்றும் பிறதரவாரா என்ற பாடலின் வழியாக தமிழரின் பண்பாடு உணரப்படுகிறது. அன்றைய தமிழனின் கல்வி முறையில் முதன்மையானவை படித்தல், எழுதுதல், கணிதம். அறிவு, திறன், நல்லொழுக்கம், பெருந்தன்மை, சால்பு உடையவரை ஆசிரியராயிருந்தனர். கலையில் தெளிவு, கட்டுரை வன்மை, நிலம் மலை நிறைகோல் மலர் நிகர் மாட்சி, உலகியல் அறிவு, உயர் பண்பு முதலான இயல்புகள் உடையவரே ஆசிரியராயிருந்தனர். ஆசிரியரை தேடி மாணவர் சென்றனர். ஐயம் தெரிவு அறியாமை நீங்க கற்று முடித்த பின் ஆசிரியர் பெற்றோரை அழைத்து தம் பிள்ளைகளை ஒப்படைத்தனர். ஆண்களும் பெண்களும் சமவாய்ப்புள்ள கல்வியை பெற்றனர். ஔவையார், காக்கை பாடினையார், பொன்முடியார், வெண்ணி கொய்யத்தியார், பெருங்கோப்பெண்டு, ஒக்கூர் மாசாத்தியார், காவேற்பெண்டு, கோரமகள் இளவையினி, இவ்வாறு எத்தனையோ பெண்பார் புலவர்கள் இதற்கு சான்றாக கூறலாம். பண்டைய மக்கள் கல்வியை கண்ணென போற்றினர் என்பதற்கு எண்ணும் எழுத்தும் கண்ணெனத்தகும் வெற்றி வேர்க்கை பாடலும் எண்ணென்ப என எழுத்தென்ப இவ்விரண்டும் கண்ணென்ப வாழும் உயிர்க்கு என்கின்ற திருக்குறட்பாவும் சான்று பகர்கின்றன. நாள் கோள் ஓரே நல்ல நாள் கெட்ட நாள் பார்க்கும் பழக்கம் பண்டை தமிழகத்தில் இல்லை. இடைக்காலத்தில் செருகப்பட்டவையே. நட்சத்திரம், ராசி, கிரகம், யோகம், ஓனி, திசி, ராசி, யமம், குளிமம், ஜோசியம், சோதிடம், மாந்திரீகம், பில்லி சூனியம் என்ற தமிழ் சொற்கள் அல்ல. இவையெல்லாம் தமிழ் சொற்களே அல்ல, இடையில் செருகப்பட்டவையே. இறுதியாக கவிஞர் ராமலிங்கம் அவர்களின் வரிகளோடு தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவருக்கு ஒரு குணமுண்டு, அமிழ்தம் அவனுடைய மொழியாகும்,
அன்பே அவனுடைய வழியாகும். அறிவின் கடலை கடைந்தவனாம், அமிர்தம் திருக்குள் அடைந்தவனாம், பொறியின் நாசியை உரைத்திடவே பொருந்திய நூல்கள் உரைத்திடுவான். கலைகள் யாவினும் வல்லவனாம், கற்றவர் எவர்க்கும் நல்லவனாம், நிலைகள் பற்பல அடையாளம் நின்றன என்னும் உடையோனாம். சித்திரம், சிற்பம், சங்கீதம் சிறந்தவர் அவனினும் எங்கே சொல். வெற்பின் கருங்கல் களிமண் போல் வேலை திறத்தால் ஒளி பொன்னும். மானம் பெரிதென உயர்த்திடுவான், மற்றவர்க்காக துயர்படுவான், தானம் வாங்கிட கூசிடுவான், தருவது மேல் என பேசிடுவான். மாணவச் சுற்றமே, மாணவச் சுற்றமே விழித்திரு, மனதில் தமிழ் பண்பாட்டை விதைத்திரு. பசுமையாகட்டும் நம் பாரம்பரியம், தனித்துவ தலைமைத்துவ அடையாளம் நம் பண்பாட்டே நாகரிகம். அறிவோம், இதை அடுத்த தலைமுறைக்கும் அறிவுடன் கடத்துவோம். நன்றி.